ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பதினாலு 2/2018 என் வாழ்க்கையில் எப்பையும் போல் இது ஒரு சாதாரணமான நாளாக அமைய போகிறதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் கடந்த 2 நாளாக என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான். நான் இப்போ ஒரு கொலைகாரனாக மாற போகிறேன். இந்த கொலைக்கான காரணம் என் தம்பி மேலே வச்சிருக்கிற பாசம் தான். அவனை நான் காப்பாற்றிருக்கணும், அவனை நான் கூடவே இருந்து பார்த்துருந்துருக்கணும். ஆனால் அவன் போக்கில் விட்டது தான் நான் செஞ்ச தப்பு. இப்போ அவன் என் கூட இல்லை. அவன் செத்ததுக்கு காரணமானவனை நான் தேடி பிடிச்சி கொல்லுவேன். கண்டிப்பாக நான் கொல்லுவேன். ஏன்னா எனக்கு என் தம்பி நான் அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா எல்லாம் மறந்துட்டான்ல, அதுதான். இவன் தான் என் தம்பி ஆகாஷ். இவன் தான் என் உலகன்னு இருந்தான். இப்போ அவன் என் கூட இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி என் தம்பி ஆகாஷ் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கூட கிரிக்கெட் விளையாடுற பசங்க அவன் மேலே இருக்கிற கோவத்தினால அடித்து கொண்டுட்டு தான் சொன்னாங்க. அதில் ஒருத்தன் தான் இம்ரான். முகமே தெரியாத அந்த இம்ரானை தேடி நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஹலோ தீபக், நான் இன்ஸ்பெக்டர் அறிவு பேசுகிறேன். சொல்லுங்கள் அறிவு சார். ஒன்றும் இல்லை தீபக், பக்கத்தில் மணக்கடவுள் ஒரு டெத்து. நாங்கள் பக்கத்தில் தான் சார் இருக்கோம். அங்கே கூட தங்கியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டெத்தை மர்டர்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தீபக். சரிங்க சார். நான் என் டிபார்ட்மெண்ட் கோகுல கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே தீபக், இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள். சரிங்க சார். Sorry to disturb you. பரவாயில்ல. I am Detective Deepak, Inspector அறிவு அமிச்சார். நீங்கள் தானே அது? நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பேசிக்கலாமா? சரி வாங்க. சொல்லுங்கள், என்னாச்சு? நேற்று நைட்டு நானும் மகேஷும் நைட் ஷிஃப்ட் போயிட்டோம். இம்ரான் கிரிக்கெட் ஆடிட்டு டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூப்பிட்டு போனீங்க? நாங்கள் தான் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கோகுல். நான் உங்களை ஃபைல் எடுத்துகிட்டு சொன்னேன். வெளியே தான் சார் இருக்குது. நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க? அதான் ஹாஸ்பிட்டல் யார் கூப்பிட்டு போனீங்க? நாங்கள் தான் சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா? பண்ணோம் சார். ரிப்போர்ட் வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஏதோ தெரிஞ்ச டாக்டர்னால வீசிங்னால மூச்சு திணறல் வந்திருக்குன்னு சொன்னார் சார். நீங்கள் நேச்சுரல் டெத்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நான் இதை மர்டர்ன்னு தான் நினைக்கிறேன் சார். எனக்கு அங்கே தான் ஒரு டவுட்டே இருக்குது. அவனுக்கு ஏற்கனவே வீசிங் இருக்குது, அதுக்கு அவன் மெடிசனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு வீசிங் வந்துருச்சுன்னா அவன் மெடிசன் எடுத்துருப்பான். எனக்கு என்னமோ இது யாரோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது சார். வேணும்னேவா? உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? அதான் சார், ரஞ்சி ட்ராஃபி செலெக்ஷனுக்கு 1 வாரம் இருக்குது. இம்ரானுக்கு காம்படிஷனாக ஒரு பையன் இருக்கான். எங்கே அவன் செலக்ட் ஆயிடுவானோன்னு அவன் காலை நாங்கள் உடச்சிட்டோம் சார். உங்கள் வெற்றிக்காக இன்னொருத்தனோட வாழ்க்கை அழிச்சிருக்கீங்க. டேய், யாரா இங்க இம்ரான்? யாரா இங்க இம்ரான்? சொல்ல போறீங்களா இல்லையாடா?
டேய் 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 நீ ஆகாஷோட அண்ணன் தானே? நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். என் பேர் அர்ஷத். நான் ஆகாஷோட அண்ணன். என் தம்பி 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் செத்துதான் சொன்னாங்க. ஆனால் அவன் ஆக்சிடெண்ட்டில் சாகலை. நீங்கள் மர்டர் பண்ணதா சொன்னாங்க. அதுங்கிறங்காட்டி தான் நான் இம்ரானை கொல்லலான்னு வந்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஐம் சாரி. ஆகாஷ் டெத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே சமயத்தில் இம்ரான் டெத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த 2 டெத்துக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சி நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். இந்த 2 டெத்தும் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. 2த்துக்கும் காமனாக ஒரு க்ளூ கிடைச்சா கூட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அதான் சரி, 2த்துக்கும் காமனாக கிரிக்கெட் இருக்குது. ஏன் நம்ம கிரிக்கெட் அசோசியேஷனில் போய் இதை பற்றி விசாரிக்க கூடாது? எதனா க்ளூ கிடைக்கல. குட் ஐடியா கூகுள். இப்போ நம்ம கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கால் பண்ணி லிஸ்ட் வாங்கினோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் அசோசியேஷன் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார். சார், ஒரு பேட் நியூஸ். அங்கே விளையாட கிரிக்கெட்டர்ஸ் யாரும் இப்போ உயிரோடு இல்லை. வாட்? ஒரு நிமிஷம். என்ன அன்னோன்மெண்ட் கால் வருது? ஹலோ சார், நீங்கள் தேடுற அந்த 2 கொலையை பண்ணதும் மிச்சம் 13 கிரிக்கெட் பிளேயர்ஸையும் பண்ணது நான் தான். என் பேர் கவிதா. மற்ற விஷயத்த நான் நேரில் சொல்கிறேன் சார். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மணக்கடை பக்கத்தில் இருக்க 6 கிட்ட வந்துடுங்க. கோகுல், இந்த கேஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். நீங்கள் தான் ஃபோன் பண்ண கவிதாவா? ஆமாங்க சார். நான் சுற்றி வளைக்கல. எதுக்காக இத்தனை கூட பண்ணியிருக்கீங்க? சொல்கிறேன் சார். நான் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை பெண் சார். வறுமைக்காக கொலை பண்ணேன்னு சொல்கிறீங்களா? வறுமைக்காக இல்லை சார், ஒரு ஏழை விவசாயியோட உரிமைக்காக. விவசாயியா? ஆமாங்க சார். எங்கள் அப்பா அவர் எங்கள் விவசாய நிலத்தை எங்கள் குடும்பத்தை விட அதிகமாக நேசிச்சார். ஆனால் இந்த 15 கிரிக்கெட் பிளேயர்ஸும் இந்த நிலத்தை கிரிக்கெட் கிரவுண்டாக மாற்றிக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அதை எதிர்த்து பல வகையில் போராடினார். ஆனால் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் சார். எந்தெந்த இடத்துலலாம் விவசாய நிலம் அழியணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இத்தனை கொலையும் நான் பண்ணேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு, நீ எப்படி இத்தனை கொலைகளை தைரியமாக பண்ண? என்னது ஆஃப்டர் ஆல்? ஒரு பொண்ணாக இருந்திருந்தா எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் ஒரு மூலையிலேயே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பேன். ஒரு மனுஷியாக யோசித்தேன். அதனால தான் இத்தனை கொலை பண்ணியிருக்கேன். சேர்மனை என்ன பண்ண? நாளைக்கு உங்களுக்கே தெரியும் சார். நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இதோ வேன் கூட வந்துருச்சு. கிளம்பலாம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் பொழுதுபோக்கு முக்கியமாக போனால் உங்களுக்கு ஏன்பா சோறு போகிற விவசாயத்தோட அருமை தெரியல? உங்களை மாதிரி விவசாயிங்கள்லாம் தொலைக்கப்படலப்பா, விதைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் மண்ணுக்குள்ளே போகல, மண்ணுக்கு உரமாக போயிருக்கீங்க. ஹலோ தீபக், இன்ஸ்பெக்டர் அறிவு பேசுகிறேன். அந்த சேர்மனை யாரோ காலையில் மர்டர் பண்ணிட்டாங்க. வாட்? மீத்தேன், ஸ்டெர்லைட், காவேரி போன்ற பிரச்சனைகள் நம் நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கும் பொழுது சிஎஸ்கே என்று கூக்குரலிடும் நாம் எங்கே? வாய்மைக்காக போராடும் கவிதா போன்றவர்கள் எங்கே? விவசாயிகள் விதையை விதைக்கட்டும், நாம் விவசாயம் அழியாது என்ற நம்பிக்கையை அவர்களுள் விதைப்போம். இந்த மர்ம கேள்விக்கான பதில் நம் போன்ற இளைஞர்கள் எடுக்கும் முடிவுகளில்தான் உள்ளது.